கரூர் அருகே வீடு விவசாய நிலங்களுக்கு செல்ல வழியின்றி தவிப்பு. மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குழந்தைகளுடன் பொதுமக்கள் நெற்பயிர்களுடன் கோரிக்கை மனு. கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா செம்பியநத்தம் அருகே உள்ள பூசாரிப்பட்டி பகுதியில் வசித்து வரும் 10 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு செல்லும் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபரிடமிருந்து மீட்டு தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பூசாரிப்பட்டி பகுதியில் உள்ள முருகன் கோவில் புறம்போக்கு நிலத்தில் அமைந்துள்ள நிலையில் அக்கோவிலின் பூசாரி முருகேசன் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை ஆக்கிரமித்து கம்பிவேலி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குடும்பத்தினர் தங்களது வீடுகளுக்கும் விவசாய தோட்டங்களுக்கும் செல்ல முடியாமல் கடந்த 1 மாதமாக கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மாற்று வழி எதுவும் இல்லாத காரணத்தால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் வேலைக்கு செல்லவும் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார். என் பேர் நந்தினி சார். நாங்கள் கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா செம்பியநத்தம் கிராமம் பூசாரிப்பட்டியில வந்திருக்கோம் சார். எங்களுக்கு பூசாரிப்பட்டியில ஊர்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க சார். நாங்கள் தோட்டத்தில் குடியிருக்கோம், ஒரு 10 வீட்டுக்கு பக்கத்தில். எங்களுக்கு பாதை விடலைங்க சார். முன்னாடி போயிட்டு தான் இருந்தோம். அந்த பெரம்பூர் நாங்கள் எங்கள் பாட்டா கலரில் தாங்க சார் இருக்கோம். முன்னாடி எங்கள் தாத்தா அவங்களோட அந்த பூர்வீகமாக நாங்கள் அங்கே தாங்க சார் இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நாங்கள் பெரம்போக்கு அதனால போயிட்டு இருந்தோம் சார். அவங்க இங்கே கோயில் கட்டுறேன்னு சொல்லி கட்டினாங்க. நீங்கள் பாதையில் போயிட்டு வந்துட்டு இருந்துக்குங்க, நாங்கள் கோயில் மட்டும் கட்டி யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க சார். நாங்கள் அதனால ஒன்றும் சொல்லலைங்க சார். அப்போதைக்கு கோயில் தானே கட்டினா கட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டோங்க சார். இப்போ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதை விட முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க சார். அப்புறம் சண்டை போடவும் கோயிலுக்கு பின்னாடி போய்க்கங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி கொஞ்சம் பாதை விட்டாங்க. கோயிலுக்கு பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ 1 மாசம் அளவில் கோயிலுக்கு பின்னாடியுமே பாதை விட முடியாதுன்னு கம்பி வேலி போட்டு சுற்றி கோயிலுக்கு முன்னாடி சீட்டி இறக்கிட்டாங்க சார். கோயிலை சுற்றி கம்பி வேலி போட்டுட்டாங்க. முன்னாடி பாதையும் இல்லை, பின்னாடி பாதையும் இல்லை. ஆற்றுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துக்கங்க அப்படிங்கிறாங்க சார். நாங்கள் தோட்டத்தில் வெள்ளாமை வச்சுருக்கோம், அறுவடை வச்சுருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களும் இருக்குது. பஸ்ஸும் வர முடியல. இந்த பிள்ளைங்களும் பஸ்ஸுக்கு போக முடியல கரெக்ட் டயத்துக்கு. மழை பெஞ்சா ஆற்று வரைக்குள்ள நடந்து வர மாதிரி இருக்குங்க சார். தோட்டத்துலேயும் ஒரு வண்டிவாசி எந்த வெள்ளாமையும் பண்ண முடியல. ஸ்கூல் பிள்ளைங்களும் ரெகுலராக டயத்துக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியலைங்க சார். நாங்கள் பாலவடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். அவங்க ஆரையெல்லாம் அளந்து பார்த்துட்டு இது நீங்கள் கம்பி வேலி எடுத்து விடுங்க, அவங்களுக்கு பாதை விடுங்கன்னு சொல்லிட்டு போனாலும் அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் பாதை விட முடியாது, யார் சொன்னாலும் நான் பாதையை கம்பி வேலி எடுக்க மாட்டேன், பாதை விட முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். கோயிலும் அந்த பாதையும் பெரம்போக்கு இடம் தாங்க சார். அவங்க பட்டா இடம் கிடையாதுங்க சார்.